நிலக்கரி சுரங்க வழக்கில் தொழிலதிபர் ஜிண்டால் பாஸ்போர்ட்டை முடக்காதது ஏன் என்று சிறப்பு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலம் பிற்பமில் உள்ள அமர்கோண்டா முற்காடங்கள் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டது தொடர்பான முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்தும் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. கிரிமினல் சதி திட்டம், இந்திய தண்டனை சட்டம் மற்றும் ஊழல் தடுப்புச் சட்ட பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் MC குப்தா, ஜிண்டால் ஸ்டீல், பவர் மற்றும் ஜிண்டால் ரியாலிட்டி நிறுவனம் உள்ளிட்ட 12 நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் கடந்த புதனன்று தொழிலதிபர் நவீன் ஜிண்டால், நிலக்கரித்துறை முன்னாள் மத்திய இணையமைச்சர் தாசரி நாராயண ராவ், ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் மதுகோடா மற்றும் 12 பேர் மீது டெல்லி சிபிஐ தனி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இவ்வழக்கு வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வக்கீல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவரித்தார். அப்போது ஜிண்டாலிடம் பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இல்லை என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நவீன் ஜிண்டாலின் பாஸ்போர்ட் முடக்கப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்படுவது, முடக்கப்படுவது போன்ற நடவடிக்கைகளில் ஒவ்வொரு வழக்குக்கும் ஒவ்வொரு முறை கடைபிடிக்கப்படுவது ஏன் என்றும் கண்டனம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் ஜிண்டால் உள்ளிட்ட 14 பேர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து மே 6ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார்.